ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில் நெவர் கிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்மாவோட சாப்டர் 9 தான். போன எபிசோடில் சில பேருக்கு யாராச்சும் புரியாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க. மற்றபடி வேறு யாருக்காச்சும் இந்த எபிசோடில் புரியலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட டவுட்டை நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணி கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. பிகாஸ் நீங்கள் ஹைட்ரேட்டாக இருந்து நல்லா இருந்தீங்கன்னா தான் என்னோட வீடியோ நாளைக்கு பார்த்து நல்லா இருப்பீங்க. ஸோ நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதனால் அந்த தண்ணின்றதை மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுங்க. சரி, வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி நான் கதைக்குள்ளே பார்க்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில் நெவர் கிரைஸ் சாப்டர் 9. இருக்கிறதுல ஏன் நான் தான் பவர்ஃபுல் 8 ஃபின் டீமன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமன் ஃபார்மில் அந்த டீமனை பார்க்க, அந்த டீமனும் கிங் நீங்களான்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம ஹீரோ டீமன் ஃபார்மில் நீல்னு சொன்ன உடனே அந்த டீமன் தலை வணங்கி முட்டி போடுது. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், நான் தான் உன்னுடைய ராஜா, என்னுடைய பேரை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த எதிரில் இருக்க டீமனும் பயந்துட்டு கிரிம்சன் கிங் ஃபின் சொல்லிட்டு பயந்துட்டே சொல்லுது. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த டீமனை பார்க்குறதோடய போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இப்போ சாப்டர் 9ல் நம்ம டேங்க் இருக்கார் பார்த்தீங்களா, ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பார். ஸோ அவர் ஓடி வர கேப்பில் கொலை வெறில் மனுஷன் வந்துட்டு இருக்காரு. வரும்போது எதில் குட்டி குட்டி மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். சும்மா அதெல்லாம் ஏதோ குட்டி குட்டி பந்தாடுற மாதிரி சும்மா எட்டி வச்சு கிக்கு ஃபிக்குன்னு சொல்லிட்டு வர்ற மாஸ்டர் எல்லாத்தையும் பந்தாடிட்டே வந்துட்டு இருக்காரு. மனுஷன் என்னதான் ரகடாக இருந்தாலும் பசங்களுக்கு ஒன்று பாஞ்சு அடிச்சு சும்மா கொலை காண்டில் வர்ற மாஸ்டர்லாம் பிரித்து மேய்ச்சிக்கிட்டு மனுஷன் வந்து நின்று பார்க்குறான். எந்த பக்கமாக போகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு டைமில் தான் யோசிச்சுட்டு இருக்காரு. மனுஷன் இருக்க அந்த சரௌண்டிங்கில் இருக்க மொத்த மாஸ்டர் பிறந்து போட்டு இங்கே எந்த ஃபின் டீமனுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன டீமன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்க மாஸ்டரை கொலை காண்டில் ஒன்று வைக்க நம்ம டேங்க் வந்து செம்ம வெளியில் இருப்பார் போல். அந்த ஒரு டைமில் தான் நம்ம ஹீரோ டீமனாக மாறினப்போ அந்த ஹோல்லேருந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி பவர்லாம் வச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம டேங்க் வந்து இந்த டைமில் தான் நோட் பண்ணியிருப்பார். ஸோ இவரையுமே வந்து அந்த பவர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரா பவர். நம்ம டேங்கும் வந்து அந்த வானத்தில் போன அந்த லேசர் பவரை பார்த்துருப்பாரு. இந்த வழியை தான் நானும் வந்தேன், என்னால் இதை பார்க்கவே முடியல. சரி ஓகே, நம்ம அந்த பக்கம் தேடும் போதே நம்ம ஹீரோ டீமன் வந்து அந்த 1 ஃபின் டீமனை பிடிச்சி மறைச்சிட்டு இருக்குது. நான் மறைஞ்சு போன டைம்லேருந்தே நீங்கள் தான் இன்னும் அந்த 5 ஃபின் டீமன்ஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த டீமனை பார்த்து கேட்குது. இந்த 1 ஃபின் டீமனும் ஆமாம் மயிலாட் நாங்கள் தான் இன்னும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த டீமன் நான் நல்ல பெரிய இடத்துல வரலான்னு பார்த்தா இந்த இருட்டு குகையில் நீ பண்ண தப்பால நான் இப்போ உன்னால் என்னோடய பிளானை கெடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டீமனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, இந்த டீமன் 1 ஃபின் டீமனும் என்னை மன்னிச்சிருங்க மயிலாட்னு சொல்லி தலை குனிஞ்சு கேட்குறான். நம்ம ஹீரோ டீமனும் இன்னும் அந்த 5 பேர் மாறாமல் அப்படியே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த 1 ஃபின் டீமனும் ஆமாம் மயிலாட் இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நாங்கள் 5 பேர் தான் இன்னும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த 1 ஃபின் டீமன் பயந்துக்கிட்டு தலை குனிஞ்சு சொல்லிட்டு இருக்குது. ஹீரோ டீமனும் அதுக்கு 5 ஃபின் டீமன்ஸ் தான் இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, பரவாயில்ல, என்னோடய ஃபுல் பவர் வந்தவனே திரும்ப நான் என்னோட அரசாட்சிக்கு போனோம், நான் எப்போ அவக்கணும் அவன் சொல்லிட்டு நான் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டீமன் சொல்லிட்டு இருக்குது. இந்த 1 ஃபின் டீமனை பார்த்து உன்னால் நான் என்னோட லாஸ்ட் கான்சியஸ்னஸை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டேன், என்னோட கான்ஷியஸை வச்சு தான் இவனோட விசிலை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட கான்ஷியஸ் தான் வந்து தேவைப்படுற நேரத்தில் வெளியே வரதா இருந்துச்சு, பட் நீ பண்ண தப்பால் என்னோடய பிளான் மொத்தம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இந்த டீமனை பிடிச்சி மிரட்ட, இந்த விசல் இந்த பாடி இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான இந்த ஒரு பாடியை நான் டைம் ட்ராவல் அனுப்பிச்சு இவன் மூலயமா வரலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ளே என்ன வெளியே வர வச்சு என் பிளானையே கெடுத்துட்டேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நான் என்ன தான் டைம் ட்ராவல் பண்ணி வச்சாலுமே இந்த பாடி பவரோடு வரும்னு பார்த்தா பவரே இல்லாமல் இவனோட சின்ன பையனாக வந்துட்டுருக்கான். ஸோ எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக போச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நான் அனுப்பி வைக்கிறேன், இவன் இதே பவரில் இருந்தானா இவனோட பாடியே நான் யூஸ் பண்ணி வெசலாக யூஸ் பண்ணி என்னோட பவர்ஸ்லாம் எடுத்திருப்பேன். பட் இப்போ இவன் சின்ன பையனாக இருக்கிறதால என்னால் அந்த பவர்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் ஏற்கனவே இந்த கடுப்பில் இருக்கும்போது நீ என்னோட லாஸ்ட் கான்ஷியஸையும் யூஸ் பண்ண வச்சு இப்போ என்ன அந்த பாடியை அவக்கன் பண்ண வச்சுட்டு உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டீமன் 8 ஃபின் டீமன் கேட்க, இதுக்கு அந்த 1 ஃபின் டீமனோ என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் நீங்கள் ராஜாவை திரும்ப வரத்துக்கு நான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறன்ற மாதிரி கெஞ்சி காதறிட்டு இருக்க, நம்ம 8 ஃபின் டீமனும் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ எதுக்காக தெரியுமா யூஸ் ஆக, இவனோட பாடியிலேருந்து நான் ஒரு ஃபின் டீமனாக வந்து கலெக்ட் பண்ண வச்சு இவனோட பாடியை லெவலப் பண்ண வச்சு இவன் உடம்புல நான் மொத்தமாக எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 1 ஃபின் டீமனை மொத்தமாக இந்த 8 ஃபின் டீமன் பிளாஸ்ட் பண்ணிடுது. அப்படி பிளாஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோட உடம்புலேருந்து பிரிஞ்சு அந்த 1 ஃபின் டீமன்ஸோட பவர் செல்ஸு அந்த பிளட்டு அந்த உள்ள ஒரு கிறிஸ்டல்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு டிஎன்ஏ மாதிரி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திடுது. நம்ம ஹீரோவை பார்த்து நீ சீக்கிரமாக லெவலப் ஆகி என்னோட 8 ஃபின் டீமனுக்கு நீ பவர் ஆனேன்னா உன்னோடைய உடம்பை நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு நம்ம ஹீரோட உடம்புல இருந்து அந்த டீமன் ஹீரோட உடம்புக்குள்ளேயே போயிடுது.
இப்போ போரில் அரசே எழுந்துருங்க, நான் என்னோட பொண்டாட்டியை பார்க்க போனோம், என் ஒய்ஃப் எனக்காக காத்துட்ருப்பா, என்னோட கையை கொடுத்து எனக்கு வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போர் டைமில் ஒருத்தர் நம்ம கையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்க, பட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பட் நம்ம தான் ஏற்கனவே செத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மூஞ்சில் ஒரு ஜாம்பி மாதிரி வந்து, ஆமாம் மாஸ்டர் நம்ம செத்துட்டோம், இப்போ நீங்கள் மட்டும் இதுக்கு உயிரோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான காணம் வந்துட்டு நம்ம ஹீரோ அதிர்ந்து போய் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் இருந்து வெளியே வந்து, நீ நல்லா இருக்கியா, நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதுலேயும் கிரேஸ் வந்து நம்ம ஹீரோவோட ரொம்ப கிட்ட வந்து தன்னோட உடம்பெல்லாம் ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோ பார்க்குறான், ஏய் நீ கிட்ட வராது, அதெல்லாம் நீ டச் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, நீ ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, நீங்களாம் மயக்கத்தில் தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்ப, அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேங் அந்த 2 டீச்சர்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு. சரி சொல்லு அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. இதோட சாப்டர் 8 வந்து முடியுது. ஸோ ஹே கைஸ், கடைசியான இந்த 8th சாப்டர்லையும் 7th சாப்டர்லையும் நீங்கள் வந்து தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எப்படி டைம் ட்ராவல் பண்ணால், அதாவது கடைசியாக வந்தால் தான் அந்த 8 ஃபின் டீமன் போர் நடக்கும்போது அது நம்ம ஹீரோவை வேறு ஏதோ ஒரு பிளானுக்காக டைம் ட்ராவல் அந்த டீமன் தான் பண்ண வச்சுருக்குது. நம்ம ஹீரோக்குள்ளேயுமே அந்த டீமன் தான் இருந்திருக்குது. நம்ம ஹீரோ பவர் டெஸ்ட் பண்ணுற அப்பையும் வந்துட்டு போனது அந்த டீமன் தான். நம்ம ஹீரோவோட பவர் அதிகமானதுக்கு காரணமும் அந்த டீமன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ முதல் முறையாக வெளியே பூமியில் காலை வச்ச உடனே எல்லா மான்ஸ்டரும் ரியாக்ட் ஆனதுக்குமே காரணம் அந்த டீமன் தான். அரௌண்ட் 7-8 சாப்டர் ஓட்டி 8வது சாப்டரில் தான் நம்ம ஹீரோ யார், எதுக்காக இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆகிருக்கான், நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ண போகிறான், இப்போ நம்ம ஹீரோ டெவிலாக இருப்பானா இல்லை ஹீரோவாக இருப்பானான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியோட இந்த சாப்டர் 8 முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சப்போஸ் இல்லை ப்ரோ நான் உன் பேசலாம் நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் திரும்பவும் ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டாங்க நண்பர்களே. தப்பே கிடையாது, தண்ணி குடித்தலாம் வந்துட போகுது, நீங்கள் தண்ணி குடிச்சு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கா தான் எனக்கும் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவன் என்னடா வீடியோக்கு முன்னாடி வாழவலன்னு பேசுகிறான், வீடியோக்கு அப்புறமா வாழணும்னு பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் என் வழியே, பேசிக்கினே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு நான் பேசிக்கினே இருப்பேன்.